எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. நான் சொல்றது வந்து முக்கால் உண்மை. ஆ சாத்தான நான் அன்னைக்கு மேல சந்திச்சது. சாமி வந்து என்னைய காப்பாத்துனது. இப்படின்னு நான் சொல்றேன்ப்பா. நம்ம ஊருக்கு பக்கத்துல போய் ஒரு மீன் பிடிச்சுட்டு இருந்தேன் ஒரு நாள். அந்த மீன் பிடிக்கிற பக்கத்துல பெரிய மரம் ஒண்ணு இருக்கு. அந்த மரம் வந்து விஸ்ன்னு ஆடுது, கத்துது, ஏரோப்ளேன் சவுண்டு. விடுது என்ன அப்படின்னு மரம் ஆடுது, கத்துறான்னு ஏத்து பார்க்குறேன். ஏத்து பார்க்கும்போது அந்த காக்கா அப்படியே தண்ணீல இறங்கிடுச்சு. தண்ணீல இறங்குனா அந்த தண்ணிய வந்து நல்லா அவ்வளோ கனத்துல 1 அடி உயரத்துல அப்படியே உருண்டையா தூக்கி சுத்தி வருது. எனக்கு என்ன நான் அப்படியே அத பார்த்து பயந்துட்டேன். அப்படியே சாமிய கும்பிட்டு எந்திரிச்சு தள்ளி வந்துட்டேன். வந்துட்டு அப்படியே புடிச்சுட்டு வந்து வீட்ல வந்து தூங்கிட்டேன். தூங்குனா அதே மரத்துக்கிட்ட இருந்து ஒரு மிருகம் வந்து கொடூரமா எட்டி பாக்குது. கீழ அந்த மரத்துக்கு கீழ பொந்துக்குள்ள இருந்து. என்ன அப்படி பாக்குதுன்ட்டு அப்படியே என்ன அப்படி பாக்குறேன். அந்த டைம் வந்து அந்த கனவு என் ஷோல்டர்ல ஒரு வடத்த ஒண்ண தொங்க விட்டுருக்கேன். கவுரு தொங்க விட்டுருக்கேன். திரும்பி தரவும் கொடூரமா முகத்த அந்த பொந்துக்குள்ள இருந்து காமிக்குதுங்க. அப்ப நான் பயந்துட்டேன். பயப்படும்போது நம்ம ஊர் பக்கத்துல ஒரு பெரிய மலை இருக்கு. நாகமலைன்னு. அந்த மலை உச்சியிலேருந்து அதுக்கு நேரா இருந்தே வாராரு. ஒரு பறக்கும் கம்பளத்துல உட்காந்துருக்கு. அப்படியே மேல அப்படியே சல்லுன்னு வந்து கிழக்கு திசையில திரும்பி நிண்டு அந்த கம்பளத்திலே உட்கார்ந்திருக்காரு. வெள்ள வேட்டி, வெள்ள சட்டை விரிச்சிருக்காரு. "யாருன்றா நெனச்ச?" அப்படின்னு அந்த மிருகத்த கேட்டாரு. அந்த மிருகம் அப்படி ஓடிருச்சு பயந்து. "சாமி எனக்காக." "யாருன்றா நெனச்ச?" அப்படின்னு சொன்னாரு. சொன்ன வரைக்கும் அந்த மிருகம் அப்படியே ஓடிருச்சு. அப்பதான் நினைச்சேன், சரி சாமி வந்து நம்மள காப்பாத்திருச்சு அப்படின்னு அப்படியே முடிச்சு. இத ஏன் சொல்றேன்டா, சாமிய பத்தி நம்ம எப்படி மதிக்கிறோம்னு ஒரு வீடியோ போடும்னு சொல்லியிருந்தேன். அது கண்டிப்பா போடுவேன். மனசு இன்னும் ஒரு நிலைக்கு இல்ல. கொஞ்சம் அலைபாயுது மாரி தண்ணிக்குள்ள தூக்கி போட்டா எப்படி அலை அடிக்கும், அந்த மாரி ஒரு கண்ட்ரோல் இல்லாம இருக்கு. இந்த வாரமோ, அடுத்த வாரமோ, அதுக்கு அடுத்த வாரமோ கண்டிப்பா சாமிய நம்ம எல்லாரும் எப்படி பார்க்குறோம், எப்படி இது பண்றோம்னு கண்டிப்பா சொல்றேன். அதுபோக நம்ம எப்பயும் போல திங்கட்கிழமை போர் வேண்டாம், அமைதியா எங்களுக்கு வேணும்னு வண்டியில கொடி கட்டுறது, வீட்ல கொடி கட்டுறது, அந்த ஒரு தவமா எப்பயுமே வாரம் வாரம் பண்ணிருவோம். அடுத்த 2வது தவமா அந்த சாமிய பத்தி போட்டு அது வாரம் வாரம் பண்ணுவோம். அது ஞாயித்துக்கிழமை பண்ணுவோம். அது எப்படின்ட்டு ஒரு 2 வாரம் ஆகுது. அத செஞ்சுக்கிருவோம். கண்டிப்பா வந்து தனி மனித ஒழுக்கம் வந்து எல்லாத்துக்கும் இருக்கணும். அப்பதான் நாடு நல்லா இருக்கும், வீடும் நல்லா இருக்கும். நம்ம வந்து 1000 இது பண்ணக்கூடாது. ஊர் இல்லாத உலகமா அமைதியா அமைதி வேண்டும் எல்லாத்துக்கும். நிம்மதியா வாழணும், ஒற்றுமையா வாழணும். அவ்வளோ கேட்டுக்கிறேன்.